நான் உன்னை பத்தி உங்க வீட்டுல சொல்லல. ஆனா நீ இப்படி கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லைல்ல. நீ சொன்ன மாதிரியே நான் நல்லா இருக்கணும் நீ நினைச்சா நான் கேட்ட 10 லட்சத்தை கொடுத்துரு. இல்லைன்னா நானும் நல்லா இருக்க முடியாது, நீயும் நல்லா இருக்க முடியாது, நிம்மியும் நல்லா இருக்க முடியாது. அந்த லீலாவை நான் ஏமாத்திட்டேன்னு சொல்லி என்னை கொஞ்சம் கொஞ்சமா சாகடிச்சிட்டு இருக்காமா. இதுதான் ஒரிஜினல் ரிசல்ட். லீலாவோட வயித்துல வளர்ற குழந்தைக்கு கிருஷ்ணா தான் அப்பாங்கிறதுக்கு இதுதான் ஆதாரம். எனக்கு நீங்க செஞ்ச உதவிய என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் மறக்க மாட்டேங்க. இதுக்கு பேரு உதவி இல்ல லீலா. கண்ணுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு பாதிச்சு நிக்கும் போது அத பாக்குற எல்லா பொண்ணுங்களுக்கும் வர ஆதங்கம் தான் இது. இந்த ஆதங்கம் எத்தனை பொண்ணுங்களுக்கு வரும்? வரணும் லீலா. அப்படி வந்தாதான் அவ பொண்ணாவே இருக்க முடியும். ஆதங்கமோ அனுதாபமோ என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க எனக்கு செஞ்சிருக்கிறது என் வாழ்க்கையில ரொம்ப பெரிய உதவி. அதுக்கு நான் திரும்பவும் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். திரும்ப திரும்ப நீ எனக்கு நன்றி சொல்லி என்னை பிரிச்சு பார்க்காத லீலா. சரி, இப்பதான் உன்கிட்ட ஒரிஜினல் சர்டிபிகேட் வந்துருச்சுல்ல, இனிமேல லேட் பண்ணாம உடனே என் கூட வா. நேரா இந்த சர்டிபிகேட் எடுத்துட்டு போய் அந்த கிருஷ்ணா மூஞ்சில விட்டெறிஞ்சு நடந்த தப்புக்கெல்லாம் நியாயம் கேட்போம். எங்க கூப்பிடுறீங்க? என்ன கேள்வி இது? இனிமே நீ வாழ வேண்டிய வீட்டுக்கு தான் கூப்பிடுறேன். வாழ வேண்டிய வீட்டுக்கா? நான் வாழ வேண்டியவதாங்க. ஆனா அந்த கிருஷ்ணா கூட இல்ல. என்ன லீலா முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க? இதுக்காகவா இவ்வளவு ரிஸ்க் எடுத்த? நான் கிருஷ்ணாவோட சேர்ந்து வாழணும்னு நினைச்சிருந்தா நான் எப்பவும் இந்த ரிஸ்க் எடுத்திருப்பேங்க. ஆனா என்னைக்கு அவனே என்ன தப்பானவன்னு சொல்லி வெளியே அனுப்புனானோ அப்பவே அவன் செத்துட்டான். அப்போ இந்த ஒரிஜினல் சர்டிபிகேட்டை நீ எதுக்காக வாங்கணும்? நீங்க தானே சொன்னீங்க இது எனக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ என் குழந்தைக்கு யூஸ் ஆகும்னு. அதுக்கு தாங்க வாங்கினேன். ஐயோ லீலா, ஒரு நிமிஷம் நான் சொல்றத பொறுமையா கேளு. ப்ளீஸ் ரேகா, இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நான் சொல்றத நீங்க கேளுங்க. நான் தப்பானவ இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு இந்த சர்டிபிகேட் போதும். ஆனா நான் கிருஷ்ணாவை பிரிஞ்சு வந்த கொஞ்ச நாள்ல மனசாலையும் சரி உடம்பாலையும் சரி நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். இனிமே என்னால இந்த கிருஷ்ணாவை ஏத்துக்கிட்டு வாழ முடியாது. நியாயமா பார்த்தா யார் என்ன சொல்லியிருந்தாலும் என் வயித்துல வளர்ற குழந்தை அவரோடது தானே அவர் மனசாட்சிக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆனா அவர் அப்படி நடந்துக்காம என்ன நிராகரிச்சு ஒதுக்கிட்டாரு. அப்படிப்பட்ட மனுஷனை இந்த சாதாரண பேப்பரை மாத்திர போதும். வேணாம், நான் இப்படி எடுத்துட்டு போறேன். என்ன பொறுத்த வரைக்கும் என் கிருஷ்ணா செத்துட்டாரு. இப்ப உயிரோட இருக்கிறது உங்க கிருஷ்ணா, உங்களை தொட்டு தாலி கட்டின கிருஷ்ணா. நீங்க போய் அவரோட சந்தோஷமா வாழுங்க. என்ன பேசுற? நான் அவர் கூட வாழணுமா? அதுவும் சந்தோஷமாவா? இங்க பாரு, இந்த கணவனே கண் கண்ட தெய்வம், கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன், இந்த மாதிரி பழைய லாஜிக்ல மாட்டிதான் நம்மள மாதிரி பாதி பொண்ணுங்களோட வாழ்க்கை நாசமா போயிட்டு இருக்கு. தொட்டு தாலி கட்டிட்டா அவர் கூட நான் குடும்பம் நடத்தணுமா? என்கிட்ட இந்த தாலி மஞ்சள் குங்குமம் சென்டிமெண்ட் பத்தி எல்லாம் பேசாத. என் கழுத்துல தொங்குறது நீ நினைக்கிற மாதிரி பூஜிக்க வேண்டிய தாலி இல்ல, கழட்டி வீச வேண்டிய வெறும் கயிறுதான். என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீ ஏன் இப்படி பதட்டப்படுற? நியாயமா பார்த்தா இது உன் கழுத்துக்கு வர வேண்டிய தாலி. நீங்க 1000 தான் சொன்னாலும் ஊரறிய உங்களுக்கும் கிருஷ்ணாவுக்கும் தான் கல்யாணம் நடந்துச்சு. நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றதா முறை. சரி லீலா, நான் உன்கிட்ட ஆர்கியூ பண்ண விரும்பல. நீ கிருஷ்ணா கூட சேர்ந்து வாழணுமா வேண்டாமாங்கிறத அப்புறம் பாத்துக்கலாம். நீ மறுபடியும் போய் கஷ்டமான வேலையெல்லாம் பார்க்க வேண்டாம். நான் பெங்களூர் போயிட்டு வர வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல உன்னை தங்க வச்சுட்டு போறேன். வந்ததுக்கு அப்புறம் என்ன ஏதுன்னு பேசிக்கலாம். வேணாங்க, இதுவரைக்கும் நீங்க எனக்கு செஞ்ச உதவியே போதும். நான் வரேன். லீலா, ஒரு நிமிஷம்.
நான் இப்ப வரைக்கும் உன்னை என் கூட பிறந்தவளா தான் நினைச்சு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீயும் என்ன அப்படி நினைச்சா என் கூட வா. இல்ல நான் யாரோ மூணாவது மனுஷி நினைச்சீனா உன் விருப்பப்படியே போ. வா போலாம். நல்லா தேடி பாத்தியா? எல்லா இடத்துலயும் பாத்துட்டேங்க, ஆனா எங்கேயுமே இல்ல. ஐயோ, நான் என்ன பண்றது ஏது பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. காணு வெச்ச பணம் எங்க போச்சு? என்னடா இது? இவ்வளவு பணத்தை இப்படி அஜாக்கிரதையா வச்சிருப்ப? நான் கார் கதவை நல்லதமா லாக் பண்ணிட்டு போனேன். ஆனா எப்படி திறந்துச்சு, யார் திறந்தான்னு எனக்கு ஒண்ணுமே புரியலமா. என்னடா இது? 1 ரூபாய் 10 ரூபாய் இல்லடா, 10 லட்சம்டா. நீ வரும்போதே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வர கூடாது? என்னன்னு கம்ப்ளைண்ட் பண்ண சொல்றீங்க? 50 லட்சம் ரூபாய் பணம் வச்சிருந்தேன், அதுல 10 லட்சம் ரூபாய் காணோம் சொன்னா போலீஸ்காரங்க சிரிக்க மாட்டாங்க? ஐயோ, எங்கடா? எனக்கு என்னவோ வீட்டுக்குள்ளதான் மிஸ் ஆயிருக்குமோன்னு தோணுது. மிஸ் ஆச்சோ, திருடு போச்சோ, யாருக்கு தெரியும்? இப்பதான் இந்த வீட்ல யார் யாரோ வராங்க போறாங்களே, கடவுளுக்கு தான் விழிச்சு. நிறுத்துமா? என்ன என் புருஷன் திருடிட்டாருன்றியா? உனக்கேண்டி ரோஷம் பொத்துக்கிட்டு வருது? குத்தமுள்ள நெஞ்சு குறுகுறுக்குதோ? இங்க பாருமா, நாங்க 2 பேரும் இந்த வீட்ல இருக்கிறது பிடிக்கலன்னா சொல்லிடு. நாங்க இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளில போயிடுறோம். அதுக்காக இப்படி திருட்டு பழி போட்டு எங்களை வெளியேற்றணும்னு மட்டும் நினைக்காத. போறேன்னு சொல்றே தவிர போய் தொலைய மாட்டேங்கிறீங்களே. போறோமா? போறோம். ஆனா நாங்க இப்ப போனோம்னா என் புருஷன் மேல விழுந்த திருட்டு பழி கடைசி வரைக்கும் போகவே போகாது. ஏய், நீ போலீஸ்க்கு போன் பண்ணி வர சொல்லு. அவங்க வந்து உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கட்டும். நீ போலீஸ கூப்பிடுறா, அப்பதான் திருட யாருன்னு தெரியும். கூப்பிடுறா. நிம்மி, என்ன நிம்மி பிரச்சனை? ஏன் இப்படி கத்திட்டு இருக்க? நீ போடுற சத்தம் வெளில தெரு வரைக்கும் கேக்குது. இங்க என்ன நடக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு? இல்லையே. என்ன பிரச்சனை? இதோ இவர் வச்ச 50 லட்சத்துல 10 லட்சம் மட்டும் காணுமா. அது நீங்க தான் எடுத்தீங்கன்னு உங்க மேல திருட்டு பட்டம் கட்டுறாங்க. என்ன நிம்மி? நான் எடுத்தனா? பின்ன நான் என்ன கதையா சொல்லிட்டு இருக்கேன்? உங்களை தாங்க திருடன்னு சொல்றாங்க. பேங்குக்கு முன்னாடி காரை நிப்பாட்டிட்டு போனாராம். திரும்பி வந்து பார்த்தா கார் கதவு திறந்து இருந்துச்சாம். பிரீஃப் கேஸ் எடுத்து பார்த்தா உள்ள 10 லட்சம் மட்டும் காணுமா. நான் தெரியாம தான் கேக்குறேன். பணத்தை எடுக்கிறவ 40 லட்சத்தை விட்டுட்டு 10 லட்சம் மட்டுமா எடுத்துட்டு போவான்? மச்சா, எனக்கு என்னமோ இதை யாரோ திட்டம் போட்டு செஞ்ச மாதிரி தான் தோணுது. இப்பெல்லாம் நூதனமான திருட்டெல்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு. ஆம்பளைங்க மட்டும் இல்ல, சில பொம்பளைங்க கூட நூதனமா திருடுறாங்க. நீங்க போலீஸ வர சொல்லுங்க. அவங்க வந்து நம்ம எல்லாரையும் விசாரிக்கட்டும். அப்பதான் அந்த பணத்துக்கு ஒரு ரிசல்ட் தெரியும். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீங்க எங்க தடுக்கறீங்க? போலீஸ் வரட்டும், அப்பதான் உண்மை என்னன்னு தெரியும். ஆமா, வரட்டும். ஏற்கனவே குடும்பமான சந்தி சிரிச்சாச்சு. இப்ப போலீஸ் வேற வந்து இருக்கிற கொஞ்ச நெஞ்ச மானமும் போகணுமா? என்னத்தா பேசுறீங்க? அக்கம் பக்கம் அசிங்கத்தை பார்த்துட்டு 10 லட்சம் ரூபாய் சும்மா விட சொல்றீங்களா? ஐயோ, எல்லாரும் கொஞ்சம் வாய் மூடி சும்மா இருக்கீங்களா? நானே பணத்துக்கான என்ன பண்றது ஏது பண்ணி தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். இதுல உங்க சண்டை வேறயா? மா, இன்னைக்குள்ள பணத்தை கட்டலன்னா ஏஜென்சி நமக்கு கிடைக்காதுமா. அப்புறம் இத்தனை கஷ்டப்பட்டதுல வீணா போயிடுமா. இப்ப புலம்பி என்னடா பிரயோஜனம்? அப்பவே நீ பணத்தை பத்திரமா வச்சிருந்திருக்கணும். இப்ப கத்தி ஒரு பிரயோஜனமும் இல்ல. அது மட்டுமா, இருக்கிற நகை எல்லாத்தையும் அடமான வச்சு உன் ஃப்ரெண்டு சுரேந்தருக்கு கொடுத்துட்ட. இப்ப நமக்கு உதவறதுக்கு யார் இருக்கா சொல்லு? நான் இருக்கேன் அத்தை. என் கூட வாங்க மச்சான். எனக்கு தெரிஞ்ச சேட்டு ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட தான் ரொம்ப நாளா குடுக்கல் வாங்கலாம் வச்சிட்டு இருக்கேன். நான் கேட்டா எவ்வளவு பணம் வேணா தருவாரு. வாங்க போய் வாங்கிட்டு வந்துடலாம். நீங்க எதுக்குங்க தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கிறீங்க? இவ்வளவு நேரமா உங்களை தான் திருடன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களே போய் அரேஞ்ச் பண்ணி தொலைக்கிட்டோம். என்ன நிம்மி இப்படி பேசிட்டு இருக்க?
அடுத்தவங்க கஷ்டப்படும் போது அவங்களுக்கு நம்ம உதவணும். அதை விட்டுட்டு அவங்க கஷ்டப்படுறத பார்த்து ரசிக்கிறது மிருகத்தன்மையோட மோசமானது. அது இவங்களுக்கு புரியலையே. பரவாயில்ல, அவங்க ஏதோ கோவத்துல பேசினாங்கன்னா அதை நம்ம பெருசா எடுத்துக்கிறதா நிம்மி. மச்சான், நீங்க இப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்க, அப்புறம் உங்களால என்னைக்குமே இந்த பிசினஸ் பண்ண முடியாது. வாங்க போலாம். என்ன மச்சான் அவங்கள பார்த்து நின்றுட்டு இருக்கீங்க? அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, வாங்க போலாம். மச்சான் இங்க பாருங்க, அதிர்ஷ்டம்ன்றது லைஃப்ல ஒரு தடவை தான் வரும். மிஸ் பண்ணோம்னா லைஃப்ல முன்னேறவே முடியாது. கௌரவம் பார்க்காம வாங்க மச்சான், ப்ளீஸ். இந்த பாருமா, செடிகளுக்கெல்லாம் தண்ணியை விட்டுட்டு அப்படியே பூச்செடிகளுக்கும் தண்ணியை விட்டுடு. பூச்செடியெல்லாம் காயுது பத்தியா? சரிம்மா, நான் ஊத்திடுறேன். இன்னைக்கு கிளம்புங்க. மேடம். ரேகா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க? கடவுள் புண்ணியத்துல நல்லா இருக்கம்மா. ஆமா, என்ன விஷயம்? இவ பேரு லீலா, என்னோட சிஸ்டர் மாதிரி. வணக்கம்மா. வணக்கம் மேடம், எனக்காக நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லு ரேகா, என்ன ஹெல்ப் பண்ணணும்? ஒன்றும் இல்லை மேடம், இவளுக்கு ஃபேமிலியில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. அந்த ப்ராப்ளம் கிளியர் ஆகுற வரைக்கும் இவ தங்கறதுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் வேணும். எனக்கு சட்டுன்னு உங்க ஞாபகம் தான் வந்தது. அதான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். மேடம், இவ இங்க தங்கட்டுமா? அதுக்கு என்ன ரேகா, தாராளமா தங்கிட்டு போட்டோம். இந்த அண்ணன் இல்லத்துக்காக எவ்வளவோ டொனேஷன் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்க. உனக்காக இந்த சின்ன ஹெல்ப் கூட பண்ண மாட்டேனா? நீ ஆஃபீஸ் ரூமுக்கு வாமா. லீலா, நீ உடம்ப பாத்துக்கோ. என்ன பண்றீங்க? என்ன? இந்தா, இதெல்லாம் வேண்டாம். ஐயோ வேண்டாங்க. வச்சுக்கோன்றல்ல. இந்தா குடி. அப்புறம் உனக்கு ஏதாவது தேவைன்னா அந்த மேடம் கிட்ட சொல்லு, அவங்க எனக்கு தகவல் சொல்லுவாங்க. நான் பாத்துக்கிறேன். கவலைப்படக்கூடாது, நான் இருக்கல்ல. வரேன். பணத்தை திருப்பி தர வரைக்கும் வீட்டில் ஒரு வைர நெக்லஸ் இருக்கு, அதை வேணா அடமானமா வச்சுக்கிறீங்களா? அதெல்லாம் வேணாம் சார், நம்மளுக்கு ரோஷன் சார் மேல நம்பிக்கை இருக்கும். அதான் கையெழுத்தெல்லாம் போட்டீங்களே, அது போதும் சார். இது கூட ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தான். ரோஷன் சார் மேல இருக்க நம்பிக்கைக்கு நம்ம 10 கோடி கூட தரான். நீங்க பிசினஸ் பண்ணி அசல் மட்டும் கொடுத்தா போதும் சார். தேங்க்ஸ். ஐயோ மச்சான், நீங்க போய் எனக்கு தேங்க்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு நம்மளுக்குள்ள எதுக்கு அதெல்லாம்? இது என்னோட கடமை மச்சான். செட்ஜி, நாங்க கிளம்புறோம். சீக்கிரமா போய் பேங்க்ல பணம் கட்டணும். போயிட்டு வாங்கோ. வரேன் சார். மச்சான், ரெசிப்ட் வாங்க மறந்துட்டேன், போய் வாங்கிட்டு வந்துடுறேன். வானே, எப்படி இருந்துச்சு நம்ம நடிப்பு? அப்படியே அடிச்சண்ணா. சேட்டா நடிக்க சொன்னா நம்பல் நிம்பல்னு பேசி காரியத்தை கெடுக்கிறதுக்கு இருந்த. இல்ல, எந்த சேட்டா அப்படிலாம் பேசிட்டு இருக்கா? நான் என்ன சேடு கூட உணவா பழகிட்டு இருக்கேன். ஏதோ சினிமாவை பார்த்து பேசுறது தான். சரி, நான் கொடுத்த பணத்தை மாத்தி தானே கொடுத்துருக்க. அதெல்லாம் கவலைப்படாதீங்கண்ணே, நான் கந்து வெட்டிக்காரர்கிட்ட கொடுத்து பர்ஃபெக்டா மாத்தி தான் வச்சிருக்கேன். அந்த சீரியல் நம்பரும் இந்த சீரியல் நம்பரும் வேற வேற தான் இருக்கு. இந்த உன் கமிஷன், உன்னோட கமிஷன் 5000 ரூபாய் எக்ஸ்ட்ரா 1000 ரூபாய் கொடுத்துருக்கேன். எதுக்கு தெரியுமா? என்னை பத்தி தூக்கி வச்சு பேசினேன், அதுக்காக தான். இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கூட 2 பிட்ட போட்டிருப்பேன். நான் போட்டேன்னா உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன்.
वरदरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्यत्रद 5 பொம்மநாட்டிக்கு வந்து ஆளுக்கு ஒரு 3 ஏத்துங்க. அம்மா வந்து விளக்கேத்துங்க. இல்லம்மா, முதல்ல நான் ஏத்தனா நல்லா இருக்காது. சுமங்கலி பொண்ணுங்க, நீங்க யாராவது போய் ஏத்துங்க. அத்தை, குத்துவிளக்கு ஏத்துறதுக்கு சுமங்கலியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நாங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உங்க மனசு மட்டும் போதும். இல்ல மாப்ள, ஏத்துங்க அத்தை. வாங்கம்மா. போம்மா. सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणी नमोस्तुते. कुबेराय वैश्रवणाय महानाथाय नमः. सर्वशस्व आयुष्य आरोग्य भाविद शोभमानं महीयते धान्यं धनं पशुं भगवत्रलाभं सदसंवत्सरम्. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நல்லபடியா வேலையை ஆரம்பிங்க. சரி சாமி. இளவரசி, அண்ணி, வாங்க அண்ணி. ஓகே சார், விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். தொழில நல்லா இம்ப்ரூவ் பண்ணுங்க. நிச்சயமா. என்ன பேங்க் மேனேஜர் வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆக்சுவலா அவரை கூப்பிட்டுருந்தோம், பட் அவர் ஏதோ அர்ஜென்ட்டான ஒர்க் இருக்குன்னு போயிருக்காரு. ஈவினிங் கண்டிப்பா வந்துடுறேன்னு சொல்லியிருக்காரு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, இன்னைக்கு ஃபுல்லா உங்க கூட நான் இருக்கேன். சரியா? ரொம்ப சந்தோஷம் சார். சார், என்னம்மா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மெட்ராஸ்ல இருந்து இங்க 2 பேர் தங்கியிருந்தாங்க. அவங்களோட அட்ரஸ் கொடுக்க முடியுமா? ஒரு நாளைக்கு 1000 பேர் வந்து தங்குறாங்கம்மா. இப்படி மொட்டையா கேட்டா எப்படிமா? இல்ல, அவர் பேரு கூட சுப்பிரமணி. அவர் கூட தங்கியிருந்தவங்க பேரு இளவரசி. யாருன்னு தெரியாம அட்ரஸ்லாம் கொடுக்க மாட்டோம்மா. இல்ல, நான் ஏற்காடு தான். பக்கத்துல தலைச்சோலை கிராமம் இருக்குல்ல, அங்கதான் நான் இருக்கேன். அதெல்லாம் சரிம்மா, நீ சொல்றது புரியுது. யார் என்னன்னு தெரியாம கெஸ்டோட அட்ரஸ் கொடுத்தா என் ஓனர் என்ன திட்டுவாருமா, வேலை போயிடும். உங்க ஓனர் எப்போ வருவாரு? வெளியூர் போயிருக்காரு, வர்றதுக்கு 1 வாரம் ஆகும். நீங்க கிளம்புங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. சரி, எதுக்கும் நம்ம சென்னைக்கு போய் நேர்ல பார்க்கலாம். நீங்க எல்லாரும் எவ்வளவு தூரம் இவரை காயப்படுத்திருப்பீங்க. ஆனா இவர் எதையுமே மனசுல வச்சுக்காம எப்படி ஒரு ஆபத்துல வந்து உதவினாருன்னு பாத்தீங்களா? இவர் நல்லவர்ன்றதுக்கு இதை விட வேற என்ன அடையாளம் வேணும்? நிம்மி, நீயும் ஏன் இத உதவின்னு சொல்லி என்ன 3வது மனுஷனாக்குற? இது என்னோட கடமை. தயவு செஞ்சு இனிமே இத பத்தி பேசாத. மச்சான், ட்ரைனிங்க்கு கனடா போகணும்னு சொன்னீங்களே, எப்போ போறீங்க? தெரியல, 1 வீக்ல லெட்டர் அனுப்புன்னு சொல்லியிருக்காங்க. வந்தாதான் தெரியும். ஏதாவது லேட் ஆச்சுன்னா சொல்லுங்க. கனடால என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க கிட்ட சொல்லி என்ன ஏதுன்னு பார்க்க சொல்றேன். இல்ல, பரவாயில்ல. இதை பாருங்க மச்சான், பரவாயில்ல பார்த்துக்கலாம் இப்படியெல்லாம் சொல்லி என்ன அவாய்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒன்றுன்னா நான் தான் வருவேன், எனக்கு ஒன்றுன்னா நீங்க தான் வருவீங்க. அதுதான் வாழ்க்கை. அதை புரிஞ்சுக்கங்க மச்சான். மச்சான், இப்படி தலையை தொங்க போட்டிருந்தா என்ன அர்த்தம்? நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையா? சொல்லுங்க மச்சான். அத்தை, இன்னைக்கு ஈவினிங் நம்ம ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, நானும் நிம்மியும் முதல்ல போயிடுறோம். அப்புறம் நீங்கள் எல்லாரும்
சேர்ந்து ஒன்றாவே போகலாம். என்னம்மா? இல்லப்பா, நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. அத்தை, அதான் மச்சானே சொல்லிட்டாரு, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து போனால் சந்தோஷமாக இருக்குமேன்னு. வீட்டை யாராவது ஒருத்தர் பார்த்துக்கணும். நீங்க போயிட்டு வாங்க. அத்தைக்கு என் மேலே இருக்கிற கோபம் இன்னும் போகலை போல இருக்கு. அது போக போக எல்லாம் சரியாயிடும். இதுல இருக்கிற படத்தெல்லாம் பார்த்து அதே மாதிரி வரையணும், சரியா? சரி சித்தி. சரி, முதல்ல எந்த படம் வரைய போற? ஸ்பைடர்மேன். ஸ்பைடர்மேனா? அதுல ஸ்பைடர் தானடி இருக்கு. இது வரேங்க. என்ன மாமா, பெரிய குடும்பஸ்தர் ஆயிட்டீங்க போல இருக்கு. இப்பெல்லாம் அடிக்கடி மல்லிகைப்பூ வாங்கிட்டு வரீங்க. கட்டின பொண்டாட்டிக்கு காரு பங்களா நகை நட்டுன்னு வாங்கி கொடுக்கறத விட ஒரு மழை மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்கறதுல தான் சந்தோஷம் இருக்குன்னு சுப்பிரமணி புரிஞ்சுக்கிட்டாப்ல போல இருக்கு. இந்தாங்கக்கா. பாப்பா, அடுத்து என்ன படம் வரைய போற? அம்பர்லா. இந்த வேண்டாம் வேண்டாம். எதை வரைய போற? அம்பர்லா சொல்லக்கூடாது. புடி. ஐயோ வேண்டாம் சாமி, அன்னைக்கு அவர் வாங்கிட்டு வந்த பூவை தெரியாதனமா நான் வச்சதுக்கே அவர் அந்த கத்து கத்துனாரு. வேணாமா. அன்னைக்கு அவர் ஏதோ தெரியாம சொல்லிட்டாரு. இந்த புடி. சொன்னா கேளு இளவரசி, வேண்டாம். ஏய், என்னடி ரொம்ப பிகு பண்ணிட்டு இருக்க? வச்சுக்கோ. எதுக்கு? இந்த பூவியம் வாங்கி வச்சுக்கிட்டு அவர் திட்டுறதையும் சேர்த்து வாங்கிக்கிறதுக்கா? அதெல்லாம் ஒண்ணு திட்ட மாட்டார். புடி. என்ன பண்ற ஷாம்லி? நான் படம் வரையறேன். ஓ, அப்புறம் வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குங்க? என்ன விசேஷம்? இனிமே எல்லா நாளும் விசேஷம் தான். நாளைக்கு தான் நம்ம கம்பெனில இருந்து முதல்ல ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ண போறோம். ஒரு வாரத்துக்குள்ள அமௌண்ட்டும் அனுப்பிடுவாங்க. எல்லாம் பேசிட்டேன். அப்புறம் கீர்த்தியோட ஹஸ்பண்ட் இருக்காரு, ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. ஓ, எப்படியோ கம்பெனி முன்னேறி நீங்க பெரிய ஆளா வரணும். இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம இளவரசி தான் அண்ணி. அவ மட்டும் இல்லைன்னா இந்த கம்பெனியே உருவாயிருக்காது. புகழ்ந்தது போதும், சாப்பிடலாமா? இது புகழ்ச்சி இல்லை இளவரசி, இது உண்மை. உன்னோட சப்போர்ட் தான் என்னை இந்த அளவுக்கு முன்னேற வச்சிருக்கு. ஏங்க, நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, முன்னேறீங்க. இதுல நான் என்னங்க பண்ணேன்? உன்னோட டிகிரி சர்டிபிகேட் வச்சு தானே லோன் வாங்கியிருக்கோம். அது மட்டும் தான் பண்ணேன், வேற என்ன பண்ணேன்? அது ஒண்ணு போதுமே, அதானே ஆரம்பம். சரி, நம்ம கம்பெனில வேலை பார்க்கறதுக்கு ஆள் எடுக்கணும். அப்போ பேப்பர்ல விளம்பரம் கொடுத்துடலாமா? நல்ல ஐடியா தான். ஆனா தெரிஞ்ச ஏஜென்சிலையும் சொல்லியிருக்கேனே. சரி, ஏஜென்சில இருந்து வரட்டும், நம்ம விளம்பரத்தை பார்த்தும் வரட்டும். நம்ம கிட்ட இருக்கிற வேலைக்கு யார் தகுந்தவங்களோ அவங்கள செலக்ட் பண்ணலாம். ஆமா சுப்பிரமணி, நம்ம சம்பளத்துக்கு யாரு ஒத்து வராங்களோ அவங்க வரட்டும். சரி அண்ணி. மாமா, நான் வீட்ல சும்மா தானே இருக்கேன், நான் வேணா வேலைக்கு வரனே. நீ எல்லாம் வேலைக்கு போய் ஒண்ணு கிழிக்க வேணாம், ஒழுங்கா வீட்டு வேலையை கத்துக்கோ. ஆமா, வீட்ல இருந்தாலும் தண்டசோறு மாதிரி நடத்துற. ஏதாவது வேலைக்கு போலான்னு பார்த்தா அதுக்கும் வேண்டாங்கிற. நான் இந்த வீட்லயே இருந்து உன்கிட்ட திட்டு வாங்கிட்டே இருக்கணுமா? ஏன் இப்படி சரிக்கு சரி வாய் அடிக்கிற? வாய் மூடு முதல்ல. ஏங்க அப்படி சொல்றீங்க? அவ சொல்றது என்ன தப்பு? வீட்ல அவளுக்கும் சும்மா போர் அடிச்சுட்டு தானே இருக்கும். அது மட்டும் இல்ல, எத்தனை வெளியாளுங்க வேலை செஞ்சாலும் நம்ம வீட்டு ஆளுங்க யாராவது ஒருத்தங்க கம்பெனில இருந்தா வேலை செய்யறவங்களுக்கும் கொஞ்சம் பயம் இருக்கும்ல. படிச்சிருக்கா, அது எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்? யாருக்கும் சம்பளம் கொடுக்க போறோம், அதே கையலுக்கு கொடுத்தா அவ கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சுப்பால. என்னங்க சொல்றீங்க? இதுல யோசிக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? சரி, அப்ப நாளையில இருந்தே வேலைக்கு வரட்டும். தேங்க்ஸ் மாமா. நாளைக்கு முதல்ல எக்ஸ்போர்ட் பண்ண போறீங்க. 2 பேரும் காலையில கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க. நான் கூட அதை நினைச்சிட்டே இருந்தேன். சரி, நாளைக்கு போலாம். சரி, டைம் அது வாங்க சாப்பிடலாம். ஷாம்லி, சாப்பிட வா. ஏய், நீ வா. நான் இதெல்லாம் எடுத்து போட்டுட்டு வரேன், நீ போ.
எல்லாம் வாங்கியாச்சுல்ல? ஆ சாமி சொல்லுங்க. அர்ச்சனை பண்ணணும். யார் பேருக்கு பண்ணணும்? சாமி பேருக்கு. சரி. ஓம் சிவாய நமஹ. எங்க வாழ்க்கையில வந்த எல்லா பிரச்சனையுமே சமாளிச்சு இப்பதான் நானும் என் வீட்டுக்காரும் சந்தோஷமா குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிருக்கோம். எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் பிரிவினையும் வராம இன்னைக்கு மாதிரியே என்னைக்குமே நாங்க சந்தோஷமா இருக்கணும். நீதான் பாத்துக்கணும். ஸ்ரீ சிவா அஷ்டோத்திர சதநாமா. ஹலோ, நான் ஜெயந்தி பேசுறேன். ஹலோ ஹலோ, நான் ஜெயந்தி பேசுறேங்க. ஹலோ, ஒரு நிமிஷம்டா. சிக்னல் சரியா இல்லடா. வெளியில வரேன். ஹலோ, சொல்லு ஜெயந்தி. பரவாயில்லையே, என்னை இன்னும் ஞாபகம் வச்சிருக்கீங்க. ஏன் இப்படிலாம் பேசுற? இல்ல, ஊருக்கு போயிட்டு ஃபோன் பண்றேன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப வரைக்கும் ஒரு ஃபோன் கூட வரலையே. அதனாலதான் கேட்டேன். என்ன என்ன பண்ண சொல்ற? என் சூழ்நிலை அப்படி. அம்மா அம்மா எப்படி இருக்காங்க? அவங்க விஷயமா பேசுறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். அம்மாவுக்கு என்னாச்சு? நீங்க பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. நேர்ல வாங்க, மத்ததெல்லாம் விவரமா சொல்றேன். என்னால திடீர்னு ஏற்காடு வர முடியாது இப்போ. நான் வேணா அடுத்த வாரம் வரட்டுமா? நான் இப்ப கோயம்பேடுல இருந்து தாங்க பேசுறேன். சரி, உங்களுக்கு எதுவும் சிரமம் இல்லைன்னா வாங்க. எனக்காக எந்த ரிஸ்க்கும் எடுக்காதீங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஹலோ ஹலோ, டேய், நீ அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கும். அதுக்கு பக்கத்துல ஒரு செக்யூரிட்டி பூத் இருக்கும். நீ அங்கேயே வெயிட் பண்ணு, நான் கிளம்பி வந்துடுறேன். வெச்சிடுறேன். யாருங்க? அதான் நான் ஏற்காடுல பார்த்தேன்ல, என் ஃப்ரெண்டு ஜெயந்த். ஆமா. அவன் திடீர்னு இப்போ சென்னைக்கு கிளம்பி வந்துட்டான். இப்போ கோயம்பேடுல தான் இருக்கானா. நான் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். என்னங்க, கோயிலுக்கு போயிட்டு நேரா வீட்டுக்கு தான் போகணும்னு தெரியாதா? இல்ல, பாவம் அவன் தனியா வந்திருக்கான். உங்க ஃப்ரெண்ட் என்ன பொம்பளை பிள்ளையா? தனியா நிக்கிறாருன்னு பதறீங்க. ஃபோன் பண்ணி வீட்டு அட்ரஸ் சொல்லுங்க, ஆட்டோ பிடிச்சி வரட்டும். இல்ல, அவன் ஏதோ பிரச்சனைன்னு வந்திருக்கான். அவனை அலைய விட்டோன்னா தப்பா நினைச்சுக்குவான். இல்ல, நீ வீட்டுக்கு போ, நான் அவனை பார்த்துட்டு உடனே வந்துடுறேன். சரியா? லீலா, சாப்பிட்டியம்மா? இப்படி கேட்குறேன்னு தப்பா நினைக்காத. நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். நீ யார்கிட்டயும் சரியா பேச மாட்டேங்கிற, எங்கேயும் வெளியும் போக மாட்டேங்கிற. இப்படி ஏதாவது ஒரு மூலையில் உட்காந்து அழுதுகிட்டே இருந்தா என்னம்மா அர்த்தம்? என்னம்மா உனக்கு பிரச்சனை? எப்படி நீங்க வந்த? என்னம்மா அப்படி பார்க்குற? இந்த மாதிரி ஆசிரமத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் அறிமுகமாய்க்கிற முதல் கேள்வியே இதுதான்மா. புருஷன் கூட ஏதாவது பிரச்சனையா? இல்ல, வாயும் வயிறுமா இருக்கியே, அதனால தான் கேட்குறேன். புருஷனுக்கும் உனக்கும் ஏதாவது பிரச்சனையா? புருஷனே பிரச்சனை தான்க்கா. என்னம்மா சொல்ற? அக்கா, எனக்கு உறவுன்னு சொல்லிக்க யாருமே இல்ல. இப்போதைக்கு என் உலகமே என் வயித்துல வளர குழந்தை மட்டும்தான். இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ற நிலைமையில இல்லக்கா. உனக்கு அம்மா அப்பா யாரும் இல்லையா? இல்லக்கா.
வயித்துல குழந்தைய வச்சுட்டு இப்படி அழுதுட்டு இருக்காது. எந்த வேலையும் செய்யாம இப்படி அழுதுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா வார்டனம்மா ஏதாவது சொல்லுவாங்க. சொன்னா கேளுமா. நீ எந்திரிச்சு ஒரு ரூம்க்கு போ. நீங்க போங்கக்கா, நான் அப்புறமா வரேன். சரிம்மா. திரண திரண தொம் திரண திரண தொம் திரண திரண திர திரண. என்ன ஜெயந்தி, திடீர்னு சொல்லாம கிளம்ப கிளம்பி வந்துட்டேன். அம்மாவுக்கு என்னாச்சு? அவங்க நிலைமை தாங்க ரொம்ப மோசமா இருக்கு. என்னாச்சுமா? இதுப்பா, ரோட்ல வச்சு எதுக்காக அழுதுட்டு இருக்க? அம்மாவுக்கு என்னாச்சுன்னு சொல்லு. நீங்க ஊர்ல இருந்து கிளம்பி வந்த 2-3 நாள்லயே அம்மாக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. அப்புறம் ஒரு வழியா ஹாஸ்பிட்டல்ல வச்சு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்தேன். ஆனா ரொம்ப நாள் அவங்கள அங்க வச்சு பார்க்கறது கஷ்டமா. இங்க மெட்ராஸ்ல யாரோ பெரிய டாக்டர் இருக்காரா, அவர்கிட்ட காட்டுறதா நல்லதுன்னு சொன்னாங்க. இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. அம்மாவை நான் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்த உடனே உங்களுக்கு தான் ஃபோன் பண்ணேன். ஆனா லைன் கிடைக்கல. நாட் ரீச்சபிள்னே வந்துச்சு. நாட் ரீச்சபிள்னு வந்தா என்னம்மா, மறுபடியும் ட்ரை பண்ணிருக்க வேண்டியது தானே? இல்லைங்க, எங்களால நீங்க சிரமப்படக்கூடாதுன்னு தான் சொல்றேன். ஐயோ, அது சிரமம் இல்ல ஜெயந்தி, அது என்னோட கடமை. அதையே நீங்க 2 பேரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. சரி, ரொம்ப நேரம் நாம இங்க நிக்க வேண்டாம், வா போலாம். இன்னைக்கே திடீர்னு வீடு பார்க்க முடியாது. ஒரு நாளோ 2 நாளோ ஏதாவது ஒரு ஹோட்டல்ல உன்னை தங்க வச்சுட்டு வீடெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா நீ ஊருக்கு போய் உங்க அம்மாவை கூட்டிட்டு வா. இல்ல வேண்டாங்க, நான் அந்த டாக்டரை பார்த்துட்டு அப்படியே ஊருக்கு கிளம்பிடுறேன். சொன்னா கேட்க மாட்டேன், பேசாம நீ என் கூட வா. நீ தனியா போய் ஒரு டாக்டரையும் பார்க்க வேண்டாம். இல்லங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நான் சொல்றத நீ கேளு. பேக் எடு. முதல்ல வெளியே போ. கிச்சனை விட்டா வீட்டை விட்டா? நான் என்னதான் இந்த வீட்டை விட்டு போக நினைச்சாலும் உன்னை விட்டு போக எனக்கு மனசே இல்ல. இது பாரு ரோஷன், நீ நிர்மலாவோட ஹஸ்பண்ட். இப்ப வரைக்கும் நான் உனக்கு அந்த மரியாதையை தான் கொடுத்துட்டு இருக்கேன். தேவையில்லாம என்ன இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காத. தயவு செஞ்சு சொல்றேன், இனிமேலாவது தெரிந்து நிம்மி கூட வாழற வழியை பாரு. அதை விட்டுட்டு உன் சந்தோஷத்தையும் கெடுத்துக்கிட்டு அடுத்தவங்க நிம்மதியும் கெடுக்காத ப்ளீஸ். ஏய், யார் சொன்னா இப்ப நான் சந்தோஷமா இல்லைன்னு? என் ஒட்டுமொத்த சந்தோஷமே உன் நிம்மதி அழிக்கிறதுல தானே இருக்கு. அதை நான் செஞ்சுக்கிட்டு தானே இருக்கேன். அப்ப நான் சந்தோஷமா தானே இருக்கேன். திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி உன்னால கத்தவும் முடியாம வலியை தாங்கவும் முடியாம அவஸ்தைப்படணும். அதை நான் பார்த்து பார்த்து ரசிக்கணும். நீ என்னோட டார்ச்சரை அனுபவிச்சு தாண்டி ஆகணும். அதை விட்டுட்டு நீ என் விஷயத்தை எங்கேயாவது வெளியே ஓபன் பண்ணணும்னு நினைச்ச.
இப்ப மிக்ஸி மூடிய ஓபன் பண்ணதும் என்ன ஆச்சுன்னு பார்த்தல்ல, அந்த மாதிரி தான் என் விஷயமும். இப்போ உன் உடம்பும் ட்ரெஸ்ஸும் மட்டும்தான் அசிங்கமாச்சு. என் விஷயத்தை ஓபன் பண்ண நீயே அசிங்கமாயிடுவ. புரிஞ்சுதா? ரோஷன், தயவு செஞ்சு போயிடு. என்ன பிலோ இது? நான் என்ன உன்னை புதுசாவை பார்க்க போறேன்? நான் தான் ஏற்கனவே உன்னை முழுசா பார்த்துட்டேனே, அப்புறம் ஏன் பயப்படுறேன்? ரோஷன் வேண்டாம், விட்டுரு. அதான் முழுசா நினைச்சிட்டல்ல, அப்புறம் எதுக்காக முக்காடு போட்டுருக்குற? ரோஷன் ப்ளீஸ், தயவு செஞ்சு என்ன விட்டுரு. அதான் நீ கேட்கும் போதெல்லாம் உனக்கு பணம் தரல, அப்புறம் ஏன் இப்படி சித்திரவதை பண்ற? ஏய், உன்கிட்ட பணம் வாங்குறது என்னோட மன திருப்திக்காக, இது என்னோட திருப்திக்காக. இத பாரு, நிம்மி கோயிலுக்கு போயிட்டா, அத்தை ஷாப்பிங் போயிட்டாங்க. அவங்க வரத்துக்குள்ள சீக்கிரமா என் ஆசையை தீர்த்து வச்சிரு. ஏய், தேவையில்லாம முரண்டு பிடிச்ச டென்ஷன் பண்ணாத. ரோஷன் சொன்னா கேளு ப்ளீஸ். ஏய், நீ என்ன மிருகமா மாத்தாத. உள்ள போ, என் ஆசையை தீர்த்து வை. உள்ள போ. ரோஷன் இப்படி எல்லாம் பண்ணாத ரோஷன், ப்ளீஸ் ரோஷன். போன்னு சொல்றேன்ல, போடி. ரோஷன் ப்ளீஸ், நான் கால்ல விழல விழறேன். இந்த கால்ல விடுற சென்டிமெண்ட்லாம் நம்ம கிட்ட வேண்டாம். உள்ள போ ப்ளீஸ். உள்ள போ. ஐயோ, அத்தை வந்துட்டாங்க ரோஷன், சொன்ன கேளு, தயவு செஞ்சு போயிடு. நம்ம உறவு தான் அந்த கிழவிக்கு தெரியுமே. வந்தா வந்துட்டு போட்டோம், நீ ரூம்குள்ள போ. போ. என்னாச்சு மீனா? தலையெல்லாம் ஈரம், ஏன் ஒரு மாதிரி இருக்க? சட்னி கொட்டிடுச்சு ஆண்டி. சட்னி கொட்டிடுச்சா? மிக்ஸி ரிப்பேர் ஆயிடுச்சு, அதோட மூடி கழண்டு சட்னி மேல கொட்டிடுச்சு. அதான் போய் குளிச்சுட்டு வரேன். அது சரி, சட்னி கொட்டினதுக்கு கண்ணி ஏன் கலங்கிருக்கு? சட்னி தெளிச்சது வந்து கண்ணில் பட்டுடுச்சு. பார்த்து செய்யக்கூடாதம்மா. நிம்மி, நிம்மி. ஓ, நீங்களா அத்தை? நிம்மி வரல? அவ கோவிலுக்கு போயிருக்கா, நீங்க ஷாப்பிங் போனீங்கல்ல? நான் தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். சாரி அத்தை, நானே கேட்டுக்கிறேன், கொஞ்சம் வழி விடுங்க. இதை போய் உள்ள கொண்டு வச்சுட்டு தலையை முதல்ல தோட்டு. நான் போய் கிச்சன்ல சட்னி இருக்கட்டும், நீ முதல்ல ஈரத்தலையோட இருக்க, அதை முதல்ல துவட்டு, அப்புறம் பார்த்துக்கலாம். போ, இதை கொண்டு போய் வச்சுட்டு தலையை தோட்டு. ரூம்லாம் கன்ஃபார்ம் சார். வாங்க வாங்க பார்த்துக்கலாம் வாங்க. ஓகே சார். அண்ணே, ரூம் வேணும். சிங்கிளா டபுளா சார்? சிங்கிள் தான். நீங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுங்களா? இல்லைண்ணே,
இவ என் சொந்தக்கார பொண்ணு. இவ மட்டும்தான் ரூம்ல இருக்க போறா. எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? அண்ணே, சென்னைக்கு ஒரு வேலைக்காக வந்திருக்கோம். சொந்த ஊர் ஏற்காடு. ஓகே சார். பர் டே 750, ரூம் சர்வீஸ் 100 ரூபா. மொத்தம் 850 ரூபா. பரவாயில்லைங்களா? பரவாயில்லண்ணே. ஒரு 1000 ரூபா அட்வான்ஸ் கொடுங்க. உங்கள் பேர் சார்? சுப்பிரமணி. சுப்பிரமணியா? ரூம் நம்பர் 101. ஸ்ட்ரெயிட்டாக போய் ரைட்டில் போங்க. கையெழுத்து போட்டு போங்க சார். சரி. ஓகே சார். வா. அண்ணே. சொல்லுங்கள் சார். இப்போ இங்கே ரூம் புக் பண்ணிட்டு போகிறாங்களே, யார் அவங்க? எதுக்கு கேட்குறீங்க? இல்லை, என் ஃப்ரெண்டு மாதிரியே தெரிஞ்சது. அவர் பேர் என்ன சொன்னார்? சுப்பிரமணி, ஏற்காடுலேருந்து வர்றதா சொன்னார். என்ன விஷயம் சார்? இல்லை இல்லை, என் ஃப்ரெண்டு பேர் சுப்பிரமணி இல்லை, இவர் வேற யாரோ. நான் தான் தப்பாக கேட்டேன், சாரிங்க. பரவாயில்ல சார். ஏங்க, என்ன? அம்மா விஷயமா டாக்டர் பார்க்கணும்னு சொன்னனே. இப்பதானே வந்திருக்க, பார்க்கலாம். பெரிய பெரிய டாக்டர்லாம் அவ்வளோ ஈஸியாக பார்க்க முடியாதுமா. அதுவும் இல்லாமல் பணம் நிறைய செலவாகும். அதை ரெடி பண்ண முதல்ல இன்னும் எவ்வளவோ இருக்கு. நான் எப்படியும் உன்னையும் உங்கள் அம்மாவையும் கொஞ்ச நாள் கூட்டு வரலான்னு தான் இருந்தேன். அதான் நீயே வந்துட்டேல்ல. நம்ம கம்பெனியில் ஒரு வேக்கன்சி இருக்கு. நீ இன்னைக்கே வந்து ஜாயின் பண்ணிடு. நாளைக்குள்ள உனக்கு ஒரு வீடும் பார்த்து கொடுத்துட்றேன். நீ ஊருக்கு போய் அம்மாவையும் கூட்டிட்டு வந்துடு. இங்கேயே வச்சு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஹலோ, சொல்லு கயல். நான் வந்துடுறேன். நீ ரெடி பண்ணி வை, நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரி. ஜெயந்தி, நான் அர்ஜென்ட்டாக கம்பெனிக்கு போகணும். இன்னைக்கு தான் முதல்ல நம்ம கம்பெனிலேருந்து பார்சல் அனுப்ப போகிறோம். இந்தா, இது நம்ம கம்பெனியோட அட்ரஸ். நீ ரெடி ஆகிட்டு நேரம் அங்கே வந்துரு. ஒரு நிமிஷம், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இப்போ நான் கம்பெனிக்குள்ள வந்தா நிச்சயமா ஒரு நாள் இளவரசிக்கு நான் யாருங்கிற உண்மை தெரிய வரும். அதுக்கப்புறம் எவ்வளவு பிரச்சனை வரும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? வரும்போது பார்த்துக்கலாம். நாமளா சொல்லாம இளவரசிக்கு எதுவும் தெரிய போறதில்ல. நாம நடந்துக்கிற விதத்துல தான் இருக்கு. இதுக்கு மேலேயும் நீங்க என்னை விட்டு விலகித்தான் இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீ ஊருக்கே போலாம். நான் ஒன்னும் உன்னை வற்புறுத்தல. என்ன, ஏதாவது ஒரு பதில் சொல்லு எனக்கு. சரி, நான் வேலைக்கு வரேன். நிச்சயம் அப்படி இருக்காதுங்க. இல்லை கீர்த்தி, நான் வேற எங்க வச்சு பார்த்திருந்தாலும் சந்தேகப்பட்டிருக்க மாட்டேன். ஆனா லாட்ஜில் ஒரு பொண்ணோட பார்த்ததுதான் எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. நீங்க ஏங்க தப்பா யோசிக்கிறீங்க? அந்த பொண்ணு அவருக்கு ரிலேட்டிவாவோ இல்ல தெரிஞ்ச பொண்ணாவோ இருக்கலாம்ல. என்ன பேசுற நீ? ரிலேட்டிவாவோ தெரிஞ்ச பொண்ணாவோ இருந்திருந்தா வீட்டுல தங்க வச்சிருக்கலாம்ல. எதுக்காக ஹோட்டல்ல தங்க வைக்கணும்? இத பாரு கீர்த்தி, ஒரு ஆம்பளை சம்பாதிக்கும் போது இந்த மாதிரி கெட்ட சகவாசம் வச்சுக்கிட்டா அப்புறம் சம்பாதிக்கிற பணம் கொஞ்சம் கூட மிஞ்சாது. தொழிலையும் கவனம் இருக்காது. எனக்கு என்னமோ இந்த விஷயத்தை பத்தி நீ இளவரசி கிட்ட சொல்றதான் சரின்னு படுது. என்ன யோசிக்கிற? பாவங்க இளவரசி, இப்பதான் அவ வாழ்க்கையில கஷ்டமெல்லாம் குறைஞ்சி அவ ஹஸ்பண்டும் அவளும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல இப்படி போய் சொன்னோம்னா நிச்சயம் அவளால தாங்கிக்க முடியாதுங்க. ஏற்கனவே அவ ஜெயிலுக்கெல்லாம் போய் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. இப்போதைக்கு அவ உலகமே அவ ஹஸ்பண்ட் தான். என்ன ஏதுன்னு முழுசா தெரிஞ்சுக்காம இத பத்தி அவகிட்ட பேச வேணான்னு யோசிக்கிறேன். ஓகே, தப்பு பண்ணாம இருந்தா நல்லதுதான். சரி, வா. மேடம், யார் வேணும்? சுப்பிரமணி சாரை பார்க்கணும். என்ன விஷயம்?
வேலை விஷயமா வர சொல்லியிருந்தாரு. வேலைக்கா? சார் இருக்காருங்களா? இப்போ இங்க வேலைக்கு எதுவும் ஆள் தேவைப்படலையே. இல்லைங்க, சுப்பிரமணி சார் தான் வந்து பார்க்க சொன்னாரு. எது, அவரே நேர்ல வந்து உங்களை பார்த்து இங்க வேலை இருக்கு வாங்கன்னு கூப்பிட்டாரா? சொல்லுங்க, உங்களை தான் கேக்குறேன். ஜெயந்தி, வா வாங்க. கயல், நீ அந்த பார்சல் லிஸ்ட் ரெடி பண்ணி வை. நீங்க வாங்க. நான் யாருங்கிற உண்மை தெரிஞ்சா எப்படி அவங்களால தாங்கிக்க முடியும்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நிச்சயமா தாங்கிக்க மாட்டான். முடிஞ்ச வரைக்கும் அவளுக்கு சந்தேகம் வராத மாதிரி நாம தான் நடந்தோம். அந்த குழந்தை கிருஷ்ணாவோடது இல்லைன்னு ஒரு பொய்யான டிஎன்ஏ சர்டிபிகேட் கொடுத்தாங்களே நம்ம ஃபேமிலி டாக்டர், அவங்க கொடுத்த ஒரிஜினல் சர்டிபிகேட் காப்பி என்கிட்ட இருக்கு. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.